பல இந்துத்துவவாதிகள் முஸ்லீம்களை பார்த்து கேட்குறது, நீங்கள்லாம் முன்னாடி இந்துக்களாக தானே இருந்தீங்க, உங்களுடைய மூதாதையர்கள்லாம் இந்துக்களாக தானே இருந்தாங்க, ஏன் தாய் மதம் திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. நாம் என்றைக்குமே ஒரு ஒரு மதத்தில் இருக்கிறோம்னாக்க, ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம்னாக்க, அதை விட ஒரு சிறந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சா தான் நாம் அதை நோக்கி ஓடுவோம். இப்போ நம்ம இந்தியாவில் இந்து மதத்தின் பேரால் நடக்கக்கூடிய பல சடங்குகளை, சம்பிரதாயங்களை ஒரு குறிப்பிட்டதை பார்ப்போம். இதை பாருங்கள், அந்த இளைஞன் மாட்டு சாணியில் கடந்து உருள்றான். அதை புனிதம்னு நினச்சி அதை செஞ்சிட்ருக்கிறான். இது ஒன்றா. அடுத்தாப்புல இந்த சாமியார், இந்த சாமியாரோட வயசு என்ன இருக்குங்க, ஒரு 60-70 கிட்ட இருக்கும். அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் 10 வயசு, 12 வயசு, 8 வயசு இப்படி தான் இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய அந்தரங்க உறுப்புகளை தொடுறாப்புல. இது என்ன ஒரு வணக்கம்? இந்த பாருங்கள், இது ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தில், உலகத்தில் வேறு எங்கேயாவது நடக்குமா இப்படிப்பட்ட ஒன்று? இப்போ இதோட தாக்கம் அந்த இளைஞர்களுக்கும் போய் ஏற்படுது. அது பின்னாடி நான் விளக்குறேன். இதை வணக்கம்னு சொல்லி செஞ்சாக்க, இது ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலாது. இது ஒரு அறிவார்ந்த சமூகம் இது ஒத்துக்குமா? அது விடுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஹோலி பண்டிகை நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதுவும் இந்து மத பண்டிகை தான். ஏதோ நம்ம நாட்டில், நம்ம தமிழகத்தில் கிடையாது. ஆனால் வட மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த சௌராஷ்டிரா இது மாதிரியான குரூப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் இந்த ஹோலி தமிழ்நாட்டிலே நடக்கும். அதில் அந்த பாருங்கள், இது இப்போ எல்லாம் ஒன்று அடித்து இது பண்ணுறாங்களா? இந்த பெண்களை பாருங்கள், பெண்களை என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். அதுங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் போய் அதாவது அந்த கலர் தூவுறது, ப்ரைவேட் பார்ட்டை தொடுறது, அந்த ஒரு பெண்ணு வருத்தப்பட்டு சொல்கிறா. அந்த பாருங்கள் இது மதம். இந்த பாருங்கள், அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுதா. உங்களுடைய குடும்ப பெண்களை இந்த மாதிரி செஞ்சாக்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது பாருங்கள், முகத்தில் கையை வைக்கிறதும், மார்பில் கையை வைக்கிறதும், ப்ரைவேட் பார்ட்டில் பின்னாடி போய் கையை வைக்கிறதும். மோடி அடிக்கடி சொல்லுவார், இந்துக்கள்லாம் ஆபத்தில் இருக்காங்க, ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆபத்து யார் மூலியமாக வருது பார்த்துங்க, இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க.